பிரைஸ் லார்ட். தெய்வ சமூக தப்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு பார்க்கக்கூடிய காரியம், மனுஷன் பாத்தீங்கன்னா பலவீனங்கள் நிறைந்தவனா இருக்கிறான். அவனுக்கு நிறைய சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், தவறான சிந்தனைகள் வரும், தவறான காரியங்கள் இருக்கும். அதுவும் தெய்வ மனுஷங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்மளை எப்படியாச்சும் பின்மாற்றி கொண்டு போயிடணும், நம்மளை பாவத்துல குழியில தள்ளிடணும் சொல்லி பிசாசு ரொம்ப முயற்சி பண்ணுவான். ஆனா அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமானு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சுலபமா அவனை ஜெயிச்சிடலாம், அவங்கிட்ட இருந்து விடுபட்டு வர முடியும். அதுக்கு நம்ம ஆண்டவருடைய நாமத்தையும் ஆண்டவரிடத்துல ஜெபம் செய்கிறதுலயும் உண்மை உள்ளவர்களா இருந்தோம்னா நிச்சயமா நாம இதை ஜெயித்து வர முடியும். நம்ம எல்லா பாவப்பழிகளுக்கும் விலக்கப்பட்டு தெய்வ மனுஷர்களாய் மாற முடியும். பிசாசு பெரிய ஆளே கிடையாதுங்க. அவனை விட நாம தான் பெரிய ஆள். நாம தான் பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரை தகப்பனா கொண்டிருக்கிறோம். நம்மளால ஜெயிக்க முடியும். நம்மளாலதான் மத்தவங்களை ஆசீர்வதிக்க முடியும். நம்மளாலதான் மத்தவங்க நல்லா இருக்கிறாங்க. ஜெபம் செய்கிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை நமக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப பிசாசு கிரியில சிக்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்றதுக்காக அதுல நாம என்ன பண்ணிடக்கூடாது, மனமடிவாகி உட்கார்ந்துடக்கூடாது. திரும்ப எழுங்கணும், திரும்ப ஜெபிக்கணும், திரும்ப உபவாசிக்கணும், திரும்ப அவருடைய சமூகத்துல ஆயத்தப்படணும். அப்ப நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியும். ஏசாயா 42 அதிகாரம் 7வது வசனம், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன்னு சொல்கிறார். ஜாதிகளுக்கு ஒளியே நாம தான், மற்றவங்களுக்கு வெளிச்சமே நாம தான். நாம இருள்ல விழுந்துட்டோம், பரவாயில்ல, திரும்ப எழுந்திருப்போம், திரும்ப பலருக்கும் ஒளியாய் வெளிச்சமாய் வழிகாட்டியாய் மாறலாம்.